தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழும் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரோ பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறி புகழும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரே சொல்லி தமிழர்களுக்குன்னு விழா இருக்குன்னா அது பொங்கல் விழா தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் வெளியிட்டு இருக்கக்கூடிய பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் கூட திருக்குறளை உங்களுக்கு பொங்கல் பரிசாக தரேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஏடுகளாக விளங்கிய திராவிட நாடு பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய முரசொலி பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்த பத்திரிகைகளெல்லாம் பொங்கல் மலர் சிறப்பிதழ் வெளியிடுவாங்க. பொங்கல் மலர்னு வெளியிடுவாங்க. இப்பவும் முரசொலி வெளியிட்டு இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான உடனே தை பிறப்பிலிருந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை தொடங்கினார். அதற்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் நாள் என்று அந்த நாளுக்கு அடையாளம் காட்டினார்.